வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஹேந்திரா மேக்ஸிமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி குவாலிட்டி இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பழைய பேட்டரியை கொடுத்துட்டு புது பேட்டரி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நமக்கு பழைய பேட்டரி கொடுக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யணுங்கிறத அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணி விட்டு, சரிங்களா, இதை க்ளீன் பண்ணி விட்டு நம்ம வந்து சார்ஜிங் வந்து இப்போ பேட்டரி கடைக்கெலாம் போனீங்கன்னா சார்ஜ் போடுவாங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 100 கேட்பாங்க, இல்லை ரூ. 150 கேட்பாங்க. ஆசிட் ஊற்றி சார்ஜ் போட்டு விடுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு ரூ. 150 தான் வரும். சரிங்களா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சிடுறீங்க, பழைய பேட்டரி வந்து கொடுத்துறீங்க. பழைய பேட்டரி வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1500 எடுப்பாங்க, இல்லை ரூ. 1000 எடுப்பாங்க, ரூ. 1300 எடுப்பாங்க. அது வந்து கடையை பொறுத்து. ஆனால் வந்து இது வந்து வாரண்டி பாருங்களேன், 44 மாதம் வந்து வாரண்டி வந்து எஸ்எஃப் பேட்டரி போட்டிருக்குறாங்க. நமக்கு வாரண்டி கார்டு இருந்தால் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பட்சத்தில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பேட்டரி கடையில் கொண்டு போய் நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஒர்க் ஆகி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஏன்னா உங்களுக்கு தேவைங்கிறப்ப நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்குங்க. இதுதான் வந்து மெத்தடு. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேட்டரி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5000லேருந்து ரூ. 7000, ரூ. 10,000, ரூ. 15,000 பேட்டரி வாரண்டிக்கு தகுந்த மாதிரி பேட்டரி இருக்குது. அதை வாங்குறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி பழைய பேட்டரியை நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு மாதம் நல்லா வந்து ஓடும். ஒரு மறுபடியும் நீங்கள் கழட்டி சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படி ஓட்டுறவங்க அமௌண்ட்டு இருக்குது, இல்லை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிங்க. இல்லை நான் புதுசாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கிங்க. ஸ்பேராக இதாங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு பேட்டரிக்கு 2 பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஏதோ ஒரு தற்சமயம் நிற்கிது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிக்கங்க. இல்லை நான் புதுசாக போட்டுக்கினாலும் புதுசாக போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.